ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஸ்டிச் பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, புல்லியன் நாட் ஸ்டிச்சும், அப்புறம் லேசி டேஸி ஸ்டிச்சும் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு பாருங்க, நான் ஒரு ரிங் போட்டுட்டு, அது உள்ளார இருந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி தான் 5+5 10 ஸ்டாண்ட்ஸில் எடுத்துக்கோங்க. நான் உள்ளார வந்து 2 கோடு மாரி போட்டு, முதல் கோட்ல வந்து நான் போட்டுட்டேன். 2வது கோட்ல எப்படி போடுறதுன்னு காமிச்சிருக்கேன் பாருங்க. நீங்க ஊசிய எடுத்துட்டு முழுசா வெளியில எடுக்காம, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாரி எடுத்து சுத்திக்கோங்க. சுத்திக்கிட்டு நீங்க ஊசிய வந்து பொறுமையா வெளியில இழுக்கணும். ஏன்னா, இப்ப நம்ம சுத்துனதுனால கொஞ்சம் டைட்டா இருக்கும். அத நீங்க என்ன பண்ணணும்னா, ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் லூஸ் விட்டு எடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு அது வந்து பொறுமையா மேல வந்துரும் ஊசி. பாருங்க. அப்டியே பொறுமையா ரொட்டேட் பண்ணி எடுங்க. நீங்க அந்த ஊசிய பொறுமையா வெளியில எடுக்கணும். வேகமா புடிச்சு இழுக்கக்கூடாது. பொறுமையா வெளியில இழுக்கணும். சரிங்களா? இங்க பாருங்க நான் இப்ப இழுத்துட்டேன். அந்த இது வந்து நீங்க கடைசி வரலும் விடக்கூடாது. அது நம்ம ரொட்டேட் பண்ணி வெளியில இழுத்தோம் இல்லைங்களா? அத நீங்க வந்து விடக்கூடாது. பாருங்க நான் விடவே இல்ல. உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்ப எடுத்திருக்கேன். ஆனா, நீங்க வந்து இந்த மாரி லைட்டா பொறுமையா இழுத்து இழுத்து விடணும். நம்ப நூல் இழுக்கும்போதே நீங்க விட்டுட்டீங்க அப்டின்னா, அது மேல்வாட்டமா போயிடும். இந்த மாரி அட்ஜஸ்ட் பண்றதுக்காக கை எடுத்து நீங்க அத கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, எந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணணுமோ, அந்த இடத்துல வந்து ஊசிய வந்து நீங்க கீழ இறக்கிடுங்க அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு. ஓகேவா? இப்போ வந்து மீதி சுத்தி இருக்கிற இடங்கள்லாம் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்க, இதுவரையிலும் நம்ம வந்து சில்க் த்ரெட்ல தான் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். இது வந்து காட்டன் த்ரெட்டு. இது பேரு ரங்கோலின்னு சொல்லிட்டு இது பிராண்டு. இது வந்து எல்லா கலர்லயுமே அவைலபிள் இருக்கு. நான் வந்து இப்போ வந்து சிங்கிள் கலர் தான் எடுத்திருக்கேன். இதில வந்து டபுளுமே இருக்கு. டபுள் கலருமே இருக்கு. ஊசி இது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? நார்மல் ஊசி தான். ஆனா காது வந்து கொஞ்சம் பெருசா அந்த ஹோல் இருக்கு இல்லைங்களா? அது வந்து கொஞ்சம் பெருசா இருக்க மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பாருங்க, அது வந்து நம்ப சில்க் த்ரெட்ல என்ன பண்ணுவோம், அ சிங்கிளா இருக்கும். அது ஒரு 5+5 10 ஸ்டாண்ட்ஸா எடுப்போம். இதில எப்படின்னா, ஆல்ரெடி அவங்க எல்லாமே பண்ணி தான் நமக்கு ஒரு பெரிய த்ரெட்டா குடுத்துருக்காங்க. இத நீங்க அது உள்ளார விடும்போது இந்த மாரி இதனால தான் பெரிய ஊசி வந்து எடுக்க சொல்றது. பாருங்க உங்களுக்கு வந்து ஈஸியாவே அது உள்ளார போயிடும். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 நூலையுமே ஒண்ணா சேர்த்து வந்து நம்ம முடிச்சு போடக்கூடாது. ஒரு நூல்ல மட்டும் முடிச்சு போட்டா போதும். இப்போ வந்து நான் உங்களுக்கு வேற கலர்ல போட்டு காட்டுறேன். சில்க் த்ரெட்லயும் இது போடலாம். இந்த காட்டன் த்ரெட்லயும் போடலாம் அப்படின்றதுனால தான் நான் உங்களுக்கு வந்து ஒரே இதிலேயே வந்து நான் 2மே செஞ்சிருக்கேன். அதேமாரி இது நீங்க கலர் கலராவுமே போடலாம். ஒரே கலர் தான் போடணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. சரிங்களா? இப்போ பாருங்க. நம்ம எந்த இடத்துலருந்து அந்த முனையிலருந்து எந்த இடத்துக்குள்ள நம்ம அந்த ஸ்டிட்ச வந்து வெளியில எடுக்க போறோமோ, அது வரலும் ஒரு ஸ்டிச் குத்தி ஊசி ஃபுல்லா வெளியில எடுக்காம, பாதி வெளியில எடுத்துட்டு அதில இந்த மாரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நம்ம சில்க் த்ரெட்ல இருக்கும்போது எப்படி பண்ணோமோ அதே தான். த்ரெட் மட்டும் தான் வேற. அது வந்து சில்க் த்ரெட், இது வந்து காட்டன் த்ரெட். மத்தபடி அந்த ப்ரொசீஜர் எல்லாமே ஒண்ணு தான். பாருங்க பொறுமையா நம்ம என்ன பண்ணணும், அந்த ஊசி வந்து வெளியில வர அளவுக்கு பொறுமையா ரொட்டேட் பண்ணி அந்த ஊசிய பொறுமையா வெளியில எடுக்கணும். பாருங்க இந்த மாரி இழுத்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டா இருக்கணும் அப்டின்னா இழுத்து விட்டுக்கோங்க. ஆனா அந்த இது மட்டும் விடாதீங்க. நான் புடிச்சிருக்க மாரி நீங்களுமே புடிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேவா? இப்போ நான் ஃபுல்லா இழுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் அட்ஜஸ்ட் பண்றேன். ஏன்னா நம்ம ஒண்ணா இழுத்தோம் இல்லைங்களா? அதில வந்து கொஞ்சம் வந்து மொத்தமா இருக்கும். அத நீங்க நீட்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல வந்து ஊசிய எடுத்தோமோ அதுக்கு பக்கத்திலேயே நீங்க இறக்கிடுங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே போட்டோம் இல்லைங்களா? எல்லோ கலர்ல அதில பாதியில இருந்து இப்டி கிராஸா வர மாரி உங்களுக்கு நான் வந்து பேனால புள்ளி வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்க. நல்லா கிளியரா புரியும். திரும்பவுமே அதே மாரி ஊசிய வெளியில எடுத்துக்கலாம். உங்களுக்கு நான் எடுத்திருக்கிறது நல்லா கிளியரா தெரியும்னு நெனைக்கிறேன். நீங்க வந்து அந்த ஃப்ளவரோட சைஸுக்கு தகுந்த மாரி அந்த சுத்துறத வச்சுக்கலாம். குட்டி ஃப்ளவர்னா ஒரு 5, 6, 10, 12, 14 அந்த மாரி உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ரொம்ப பெருசா போட வேண்டாம். ஓகேவா? மீடியமாவே போட்டுக்கோங்க. பாருங்க நான் பொறுமையா எல்லாத்தையுமே இறக்குறேன் கீழ. ஃபுல்லாமே இந்த மாரி இறக்குனதுக்கு இந்த மாரி ஃபுல்லாவுமே இறக்கிட்டு, அப்படியே அந்த கையால புடிச்சிட்டு நூல மட்டும் பொறுமையா சிக்கு இல்லாம பொறுமையா இழுங்க. இழுத்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க ஒரு மாரி முட்டலா இருக்கா? அத நீங்க வந்து லைன் பண்ணி விடுங்க. நம்ம எப்படி இது பண்ணோமோ, அதேமாரி நீங்க அழகா லைன் பண்ணிட்டு, எந்த இடத்துல ஊசி எடுத்தோமோ, அதுக்கு பக்கத்திலேயே நீங்க வந்து ஊசிய இறக்கிடலாம். ஓகேவா? உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும்னு நெனைக்கிறேன். நான் கிளியரா சொல்லவும் செய்றேன். நீங்க வீடியோல பார்க்கும்போதுமே உங்களுக்கு புரியும். இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்டின்னா, நம்மளோட சேனல நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ், கிளாஸஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். யாராவது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்டின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறேன். நீங்க அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில் வந்து சொல்றேன். ஓகேவா?
பாருங்கள் அதே மாதிரி பண்ணி நம்ம ஃபுல்லாமே இதில் வந்து போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நான் ஃபுல்லாமே உங்களுக்கு போட்டுட்டு, நீங்கள் கடைசி வரலுமே இதை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எந்த இடத்துலேருந்து போடுறீங்களோ, அதுலேருந்து அதுக்கு ஆப்போசிட் வரலும் அந்த கிராஸாக எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? இப்போ நான் போட போகிறது வந்து கடைசி. ஓகேவா? பாருங்கள் த்ரெட் எடுத்து சுற்றுறேன். சுற்றி முடிச்சுட்டு அதேமாரி மெயினாக வந்து உங்களுக்கு நீங்கள் ஊசியில் இருக்க நூலை சுற்றக்கூடாது. தனியாக ஒரு நூல் இருக்குது இல்லைங்களா? அதை தான் சுற்றணும். ஊசியில் வந்து 2 நூலாக இருக்குது இல்லைங்களா? அந்த 2 நூலாக இருக்கிறத சுற்றக்கூடாது. நம்ம ஊசி வெளியில் எடுக்கும்போது ஒரு நூலாக இருக்குது பாருங்கள், அந்த ஒரு நூல் தான் சுற்றணும். சரிங்களா? நீங்கள் இதை வந்து காட்டன் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து போட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பி விடுங்க. அவ்வளோதான். பாருங்கள் அழகா ஒரு ரோஸ் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கலரில் போட்டிருக்கேன். அது வந்து உங்களுக்கு வித்தியாசம் காட்டணும் அப்படின்றதுக்காக நான் 2 கலரில் போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் வந்து நடுவில் ஸ்டோன் வச்சு கூட போடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள் நம்ம வந்து லேசி டேசிஸ் ஃப்ளவர் ஸ்டிச் வந்து பண்ணலாம். இது வந்து அப்படியே போடலாம். உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு வந்து அதில் வந்து நான் ஒரு ரவுண்டு மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டேன். ரவுண்டு மாதிரி போட்டு ஆல்ரெடி நான் ஸ்டோன் வந்து ஒட்டி காய வச்சுருக்கேன். நீங்களும் அதேமாரி ஸ்டோன் ஒட்டிட்டு போடுங்க. பாருங்கள் எடுத்தாச்சு. எடுத்துட்டு வெளியில் ஒரு குட்டியாக ஸ்டிச் பண்ணோன்னா அது அப்படியே லாக் ஆகிக்கும். பக்கத்துலேயே எடுங்க. எடுத்து யூ டைப்பில் அதாவது வந்து அந்த பெட்டல் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கிட்டு ஃபுல்லாக இழுத்துற வேணாம். இழுக்காமல் பிடிச்சிக்கிட்டு அது உள்ளார நீடியில் நீங்கள் வெளியில் எடுத்து திரும்பவும் வெளிப்பக்கமாக குத்துனீங்க அப்படின்னா அது அழகாக உங்களுக்கு வந்து பெட்டல் மாதிரி லாக் ஆகிக்கும். நல்லா வீடியோலேயே கிளியராக தான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். எடுத்து வெளியில் ஒரு ஸ்டிச்சு. இதுவுமே நீங்கள் வந்து சில்க் த்ரெட்லையுமே போடலாம், காட்டன் த்ரெட்லையுமே போடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியல அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காட்டனில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் வந்து பழகிக்கலாம். ஓகேவா? பாருங்கள் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு மெயினான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து த்ரெட்டை வந்து எப்படி நாட் போடுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆரியில் வந்து நம்ம வேறு மாதிரி வந்து நாட் போடுவோம். இதில் எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக ஊசியை முதல்ல கீழே எடுத்துட்டேன். எடுத்துட்டு திரும்பவும் மேலே இழுக்கிறேன். இழுத்து நான் ஃபுல்லாக விடலைங்க பாருங்கள் நான் கையில் பிடிச்சிருக்கேன். இழுத்துட்டு மேலே எந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோமோ, அதாவது வந்து அந்த லாக் எந்த இடத்துலேருந்து போட போகிறோமோ, அதை அப்படியே ஊசியை கீழே ஃபுல்லாக இறக்காமல் கொஞ்சமாக அந்த ஊசி தெரிஞ்சா மட்டும் போதும். அந்த மாதிரி இறக்கிட்டு பாருங்கள் நான் கட்டை விரலில் பிடிச்சிருக்க நூலில் வந்து அந்த ஊசியில் வந்து நான் சுற்றுறேன். சுற்றி நீங்கள் பொறுமையாக இழுக்கும்போது மேலே இருக்க நூலெல்லாம் உங்களுக்கு கீழே வந்துருச்சு. அதாவது வந்து ஒரு லாக் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து போடுற ஸ்டிச்சுக்கெலாம் ஊசியில் செய்யக்கூடிய எல்லா ஸ்டிச்சுக்குமே இப்படி தான் நாட் போடணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்க்கு அனுப்புங்க.